டெய்லி அட்லீஸ்ட் 2 முட்டையாவது சாப்பிட்டோம்னா எலும்பு சீக்கிரம் சேரும். என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் எலும்பு சீக்கிரம் சேரும்? அந்த இடத்த உருவி விடக்கூடாது, தேய்ச்சி விடக்கூடாது. எக்ஸ்ரே எடுத்து பார்க்காம எந்த விதமான மேனிப்புலேஷனும் பண்ணக்கூடாது. ஒரு நபர் நடந்து போயிட்டுருக்காரு, வழுக்கி விழுகிறாரு. விழுந்த உடனே இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவர் விழுந்த உடனே என்ன பண்ணணும்னா, டெய்லி கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர், சூரிய வெளிச்சத்தில் உங்கள் உடலை படுற மாதிரி பார்த்துக்கணும். டெய்லி கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர், சூரிய வெளிச்சத்தில் உங்கள் உடலை படுற மாதிரி பார்த்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் தேவேந்திரன், சிட்டி மெடிக்கல் சென்டர், திருச்சி. இந்த வீடியோ பதிவில் எலும்பு உடைந்த பிறகு என்ன செய்ய வேண்டும், எலும்பு சீக்கிரம் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் எலும்பு சீக்கிரம் சேரும் பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு நபர் நடந்து போயிட்டுருக்காரு, வழுக்கி விழுகிறாரு. விழுந்த உடனே இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவர் விழுந்த உடனே என்ன பண்ணணுன்னா, அந்த இடத்துலேருந்து அவர் காலை அசைக்காமல், கூட ஏதாவது நண்பர்கள் இருந்தால் அவரை ரொம்ப ஆட்டாமல் அசையாமல் ஒரு சமதளமான பகுதிக்கு அவரை ஷிஃப்ட் பண்ண செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா அவரே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சமதளமான பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணேன். அப்படி ஷிஃப்ட் பண்ண பிறகு அவர் என்ன செய்யணும்னா, ஹெல்ப்பு யாரையாவது கூப்பிடணும். அப்படி ஹெல்ப்பை கூப்பிட்டு உடைந்த எலும்பிற்கு ஒரு அங்கே வீட்டிலேயே ஏதோ ஒரு நீளமான பலகையோ ஒரு குச்சோ இருந்ததுன்னா, இல்லை அப்படி இல்லை வீட்டில் கொடை தான் இருக்குன்னா கொடை கம்பியை வச்சோ கட்டி ஆடாமல் அசையாமல் அருகில் உள்ள மருத்துவமனை கொண்டு போயிட்டு வைத்தியம் பார்க்கணும். அவன் மருத்துவரை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு முறிவு இருந்ததுன்னா அதுக்கான வைத்தியத்தை அவர் செய்வார். ஸோ இப்போ இந்த மாதிரி அடிபட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்த உருவி விடக்கூடாது, தேய்ச்சி விடக்கூடாது. எக்ஸ்ரே எடுத்து பார்க்காம எந்த விதமான மேனிப்புலேஷனும் பண்ணக்கூடாது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பிறகு தான் மாதிரியான மேனிப்புலேஷன் பண்ணாலும் பண்ணணும். அப்படி இல்லாமல் அந்த இடத்த வலிக்குது, வீங்கிருக்கு அப்படின்னு உருவி விட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா சின்னதாக இருக்கிற கிராக்கு 2ஆக உடஞ்சிரும். இப்போ ஒரு சின்னதாக இருக்கிற கிராக்கு ஒரு மாவு கட்டு போட்டாலே சீக்கிரம் குணமாயிடும். நீங்கள் அதை இல்லாமல் இப்போ உடச்சி விட்டிங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும். டாக்டர் இப்போ எனக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க, எலும்பு உடஞ்சிருக்கு, மாவு கட்டு போட்டிருக்காங்க. இந்த மாவு கட்டு போட்ட பிறகு நான் என்னென்ன செய்யணும், என்ன செஞ்சால் சீக்கிரம் சேரும், நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த மாவு கட்டு போட்டவுடனே மருத்துவர் சொன்ன மாதிரி கையில் மாவு கட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணணும். அதே காலில் மாவு கட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த கால் விரல் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணணும். மற்ற ஏரியாவை சுத்தமாக அசைக்கக்கூடாது, ஆட்டக்கூடாது. அப்படி ப்ராப்பராக இம்மோபிளைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸை பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்கள் எலும்பு சீக்கிரம் சேரும். நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய எலும்பு சீக்கிரம் சேரும். அதை தவிர்த்து மாவு கட்டு போட்டு அந்த வச்சு வெயிட்டோடு நடந்திங்கன்னா எலும்பு சேராது, மாறி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், நான் இப்போ என்னென்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு எலும்பு சீக்கிரம் சேரும் அப்படின்னா, நான் வெஜிடேரியனாக நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். சிக்கனோ, மட்டனோ, ஃபிஷ்ஷோ, கிராப்பு, இதெல்லாம் இந்த எலும்பு சேருவதற்கு தேவையான விட்டமின்ஸு அண்ட் மினரல்ஸு அடிக்யூட்டாக இருக்கிறதால இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வசதி வாய்ப்பு உள்ளவங்கன்னா ஆல்டர்னேட் டேயோ வாரத்தில் 2-3 நாளோ நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டா எலும்பு சீக்கிரம் சேரும். இப்போ வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க டெய்லி அட்லீஸ்ட் 2 முட்டையாவது சாப்பிட்டோம்னா எலும்பு சீக்கிரம் சேரும். இதை தவிர்த்து டாக்டர், ஒரு சில பேர் டாக்டர் நான் கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன், எனக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்காது, நான் என்ன பண்ணுறது, நான் வெஜிடேரியன்லேயும் எலும்பு சேர்றதுக்கான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அவங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்னா, பால் நிறைய எடுத்துக்கலாம். பால் கண்டெய்னிங் பொருட்களான பட்டரு, சீஸு, பன்னீர் போன்ற பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா எலும்பு சீக்கிரம் சேரும். இதை தவிர்த்து நிறைய க்ரீன் லீஃப் வெஜிடபிள், கீரைகளை நிறைய சேர்த்துக்கணும். அந்த கீரையிலையும் மெயினாக முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எலும்பு சீக்கிரம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சோயாபீன்ஸு, அது ரிலேட்டட் மில்க்கு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் எலும்புகள் சேரும். நிறைய நட்ஸு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் எலும்பு சீக்கிரம் சேரும். இதெல்லாம் சாப்பிட்டும் எனக்கு விட்டமின் டி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர், சூரிய வெளிச்சத்தில் உங்கள் உடலை படுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலம் நம்ம உடம்புலேயே விட்டமின் டி உற்பத்தி ஆகும். அது எந்த நேரத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னா, இந்த காலையில் ஒரு 11 மணி வாக்கில் ஒரு நாள் நீங்கள் 1 ஹவர் நின்னாலே 1 வாரத்துக்கு தேவையான விட்டமின் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். அப்படி இல்லை, நிற்க முடியல, வயசானவங்க, சின்ன குழந்தை, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலைல ஏர்லி மார்னிங் நின்னாலும் நீங்கள் உங்களுக்கு விட்டமின் டி உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகும். உங்களை பொறுத்தளவுக்கு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி உற்பத்தி ஆகும்.
அதனால் உங்கள் எலும்பு சீக்கிரம் சேரும். இது போன்ற நான் சொன்ன மருத்துவரின் ஆலோசனைகளையும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய எலும்பு வந்து முழுமையாக சேர்ந்து சீக்கிரமாகவே நீங்கள் நடக்க முடியும். உங்களுக்கு வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியும். இதை சரியாக ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு எலும்பு சரியாக சேராமல் போகலாம். அதாவது நான் யூனியன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இப்போ நான் யூனியன் இருந்ததுன்னா திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி போகும்போது திரும்ப உடனே வந்து பிளேட் மட்டும் ராடு மட்டும் வைக்கிறது இல்லாமல் இடுப்புலேருந்து எடுத்து போன் கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலும் மேலும் ஆப்ரேஷன் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கணுன்னா மருத்துவர் சொல்கிற அறிவுரைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எலும்பு சீக்கிரமாக சேர்ந்து நல்ல முறையில் நடக்கலாம். பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்ப முடியும். நன்றி, வணக்கம்.